ஓகே. பிப்ரவரி 7 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? அதாவது பிப்ரவரி 7 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து உமன் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இண்டஸ்ட்ரியல் பார்க்னா என்னன்னு தெரியணும் சரியா? அது என்னடா இண்டஸ்ட்ரியல் பார்க்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கும் சரியா? அதை தான் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்லுவாங்க. அது என்னடா உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸை வந்து லீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாருமே வந்து உமன்ஸாக தான் இருப்பாங்க. அதை தான் வந்து உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொண்டு வராங்க வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உமன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து இந்த ஆண்டர்பிரனரா வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொண்டு வராங்க. இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஒரு உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்றது முக்கியம், யார் யார் சேர்ந்து கொண்டு வராங்கன்றது முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து யார் யார் சேர்ந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து 2 பேர். யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. எஃப்ஐசிசிஐயோட லேடிஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. யார் யார் கூட சேர்ந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் போர்டு அவங்க கூடயும், அதே மாதிரி வந்து கர்நாடகா உத்யாக் மித்ரா அப்படின்னு ஒருத்தவங்க கூட சேர்ந்தா வந்து இந்த உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்க வருது அப்படின்றது சொல்ல தெரியணும். கர்நாடகால ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் பார்த்துக்கோங்க, சிக்பலாப்பூர் அப்படின்றதான் இந்த டிஸ்ட்ரிக்டோட பேரு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கௌரி விதானூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பானா வந்து இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து யார் வந்து ஹெட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரேவதி ராஜு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஹெட் பண்ண போறாங்க. உங்க ஆல்ரெடி வந்து இந்த எஃப்எல்ஓ பெங்களூர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சேர்பர்சனா வந்து ஆல்ரெடி இருந்தவங்க அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பான். விளங்குச்சா? சிம்பிளான விஷயம். ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், உமன்ஸ் லீட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க, யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இமாச்சல பிரதேசோட சிஎம், அவங்க பேர் பார்த்துக்கோங்க, சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்றது அவங்களோட பேரு. இவங்க வந்து 2 விஷயத்த வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது என்னென்ன ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். ஒண்ணு வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து எனர்ஜிக்காக சரியா? இன்னொன்னு எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து எஜுகேஷனுக்காக. அந்த 2 விஷயத்தையும் என்னென்ன ஏது எது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனர்ஜி. என்ன பண்ண போறாங்க வந்து அந்த ஊர்ல வந்து எனர்ஜியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து கொண்டு வராங்க. ஜியோ தெர்மல் எனர்ஜின்னா தெரியும்ல, லைக் வந்து இந்த பூமியில வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், குழி தோண்டுவாங்க சரியா? லைக் வந்து ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு வந்து குழியை தோண்டிட்டு அதுல வந்து அந்த குழியில வந்து தண்ணியை வந்து போடுவாங்க சரியா? லைக் வந்து எப்படி சொல்றது, வாட்டரை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், பூமி கீழே போக 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 வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். இந்த வாட்டரை வந்து நீங்க வந்து உள்ள செலுத்துறப்ப அது என்ன ஆகும்னா வந்து லைக் வந்து எப்படி சுடு தண்ணி வைப்பீங்க, இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு வந்து தண்ணியை வந்து வச்சிங்கன்னா என்ன ஆகும், தண்ணி வந்து சூடாகும். ஒன்ஸ் சூடான பிறகு அந்த தண்ணியை என்ன ஆகும், ஸ்டீம் ஆகி வந்து வெளியே வருமா? அதே மாதிரி தான் வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ற வாட்டர் வந்து ஸ்டீம் ஆகி வந்து வெளியே வரும். ஆனா வெளியே வர இடத்துல வந்து இவன் என்ன வச்சிருப்பானா வந்து ஒரு டர்பைன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க சரியா? ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டீம் வந்து வெளியே வரப்ப அந்த டர்பைன்ல போட்டு அந்த டர்பைன் வந்து சுத்தும். அந்த டர்பைன் சுத்துறப்ப வந்து உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்ஸ் வந்து அந்த டர்பைன் சுத்தின பிறகு அந்த ஸ்டீம் என்ன ஆகும், ஆல்ரெடி வந்து ஹீட்டா தான் இருக்குமா, சுத்துறப்ப வந்து அது திருப்பி வந்து கூல் ஆயிரும். கூல் ஆனோடனே அது வந்து லிக்விட் ஸ்டேஜுக்கே போயிடும். திருப்பி வந்து அந்த வாட்டர் வந்து கீழே வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து அது கண்டினியூஸ் சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நிறைய டீட்டெயிலாவே பார்த்திருப்போம். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க என்ன பண்றாங்க வந்து இந்த எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க, இமாச்சல பிரதேஷ்ல வந்து எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அந்த விஷயம் தான் வந்து இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி. யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு முக்கியம், ஜியோட்ரோபி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்தா இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. இது வந்து எனர்ஜிக்காக. அடுத்து வந்து எஜுகேஷனுக்காக வந்து 2 விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஒரு ஏஐ சாட்பாட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, பதாய். எங்க இருக்கு, பதாய் வித் ஏஐ அப்படின்றது அதோட பேரு சரியா? நீங்க எப்படி வந்து சாட் ஜிபிட்ல வந்து டவுட் கேட்குறியோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹோம் ஒர்க்லயோ இல்ல கிளாஸ் எடுத்ததுலயோ ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சுன்னா வந்து இந்த பதாய் ஏஐல வந்து போட்டா வந்து அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அந்த ஏஐ வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த இடத்தோட பேர் பார்த்துக்கோங்க, மேதிகாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி ஒன்று ஒரு ஜிம் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க.
அந்த இடத்தோட பேர் பார்த்துக்கோங்க. மேதிகாஸ் அப்படின்றது அந்த இடத்தோட பேரு. அது பேர் எங்கேயோ இருக்குமே. அதோட பேர் பார்த்துக்கோங்க. சமர்த்தியா கியான்தீப் லைப்ரரி அப்படின்ற ஒரு லைப்ரரியும் ஒரு ஜிம்மையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இமாச்சல பிரதேஷ்ல வந்து 2 விஷயத்த வந்து பண்றாங்க. எனர்ஜிக்கு ஒண்ணு, எஜுகேஷனுக்கு ஒண்ணு. சரியா? எனர்ஜிக்காக ஜியோ தெர்மல் எனர்ஜி யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்றது முக்கியம். அதே மாதிரி வந்து எஜுகேஷனுக்காக 2 விஷயம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ. சரியா? இந்த ஏஐ வந்து யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா என்டிபிசி லிமிடெட் கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு லைப்ரரி ஒண்ணு, ஒரு ஜிம் ஒண்ணு. சரியா? அதோட பேர் பார்த்துக்காங்க. சமர்த்தியா கியான்தீப் அப்படின்றதான் அதோட பேர். விளங்குச்சு தானே நான் பேசுறது? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா இந்த இடத்துல புரியலடா திருப்பி சொல்லுடான்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியாச்சா மேம்? நானே தரா. ஓகே, அடுத்து 3வது விஷயம் வந்துருங்க. இது என்னது? இதுல மொத்தம் வந்து 4 விஷயங்கள் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம், இந்த 4 விஷயத்தையும் யார் லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து இந்த 4 விஷயத்தையும் லான்ச் பண்ணுவாங்க. அது என்னென்ன விஷயம், ஏது விஷயம் அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயத்தோட பேர் பார்த்துக்கோங்களேன். ஆஷா அப்படின்றது. சரியா? ஆக்சுவலா வந்து ஒரு ஏஐ மாதிரி. சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அன்ன சகயாத்தா ஹாலிஸ்டிக் ஏஐ சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ரேஷன் கடைக்கு வந்து போறீங்க. சரியா? அதுல போனா என்ன பிரச்சனை இருக்கும்? ஒண்ணு வந்து கடை இருக்காது. அப்படியே கடை இருந்தாலும் என்ன இருக்கும்? பொருள் இருக்காது. சரியா? எப்போ போனாலும் இதுதான் சொல்லுவாங்க. கடை இருக்காது, கடை இருந்தாலும் பொருள் வந்து இருக்காது. அதை வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏஐ மாதிரி ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஏஐ வந்து எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மாசம் மாசம் ஒரு ஃபோன் வந்து வந்துடும். சரியா? அந்த ஏஐ வந்து ஒரு கால் மாதிரி வந்து பண்ணும், ஒரு சர்வே மாதிரி ஃபோன் அடிக்கும். சரியா? என்ன கேட்குமா வந்து, இந்த மாதிரிப்பா இந்த மாசத்துல நீ வந்து எல்லா வித பொருளும் வந்து வாங்கிட்டியா அப்படின்றது கேட்கும். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்கணும் வந்து, கடையெல்லாம் வந்து டெய்லி வந்து நீ போறப்பெல்லாம் வந்து திறந்து இருந்துச்சா அந்த மாதிரி வந்து கேட்கும். இதை வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்கும். நானும் வந்து பதில் வந்து சொல்லுவேன். ஒன்ஸ் வந்து பொருள் வாங்கலைன்னா வாங்கலைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நான் எப்போ போனாலும் பொருள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லுவேன். ஓகேவா? ஒன்ஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னா வந்து இந்த ஏஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எந்த கடையில வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேனோ அங்க இருக்க அபிஷியல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து மாத்தி விடும். சரியா? இந்த பார்ப்பா இந்த கடையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, பொருளை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் இந்த பொருளை வாங்கினாதான் அந்த பொருள் அப்படின்றது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஏஐ வந்து அங்க இருக்க அபிஷியல்கிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து மாத்தி வந்து விடும். ஓகேவா? வேற என்ன இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, இது வந்து இந்த பாஷினி இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இன்டெகிரேட் ஆயிருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அந்த ஏஐ வந்து நீ தமிழ்நாட்டுக்காரனா தமிழ்லயே பேசும். சரியா? அதே மாதிரி வந்து கர்நாடகாக்காரனா கன்னடாலேயே வந்து பேசும். சரியா? எந்த வித லாங்குவேஜ் பேரியரும் இருக்காது அப்படின்றத நான் வச்சுக்கணும். அந்த ஏஐயோட பேர் முக்கியம். சரியா? ஆஷா அப்படின்றது தான் அதோட பேரு. ஓகேவா? வைக்கிறதுக்கே மொத்தம் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்குமா வந்து 5 லட்சம் தான் ஆயிருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசத்துக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து கால் மாதிரி கேட்கும்னு கேட்டீங்கன்னா 20 லட்சம் பெனிஃபிஷியரிக்கு வந்து கால் மாதிரி கேட்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொதல் விஷயம் புரிஞ்சுச்சா? ஆஷா ஏஐ. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எங்க போச்சு, ஒரு வேற ஹவுஸ் ஒன்று இருக்குமே. அதோட பேர் பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட் எச்சிம் வேர்ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம். சரியா? நீங்க வந்து ரேஷன்ல வந்து பொருள்லாம் வந்து வாங்குற அந்த ரேஷனுக்கும் பொருள் வந்து வரும் பாத்தீங்களா, லைக் வந்து அரிசி வரும், ஜீனி வரும் பாத்தீங்களா, அது வர்றதுல எவ்வளவு பொருள் வந்து வருது, அப்படியே வந்தாலும் அது வந்து எங்க வந்து அந்த பொருளை வந்து ஸ்டாக் வந்து வச்சிருக்காங்க, அவன் சொன்ன குவான்டிட்டிக்கும் இவ வந்த குவான்டிட்டிக்கும் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எச்சிம் வேர்ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்றது அதோட பேரு. இது என்ன பண்ணுவோம் வந்து, அவன் வந்து அந்த ஸ்டாக் எடுத்துட்டு வரப்பே வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க. சரியா? இந்த பார்ப்பா இவ்வளவு சொல்லியிருக்காங்க, இவ்வளவுதான் வந்திருக்கு, அந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு அந்த வேர் ஹவுஸ்ல வந்து வச்சிருவாங்க. இதுல வந்து அந்த சிஸ்டம் வந்து வேற என்ன சொல்லணும்னா வந்து, இந்த பொருட்கள் வந்து எந்தெந்த, இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், எங்க ஊர் ரேஷன் கடை வந்து இங்க இருக்கு, அதுக்கான பொருட்கள் வந்து பக்கத்து இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டம்ல போய் நான் அடிச்சா போதும். சரியா? அந்த அந்த ரேஷன் கடைக்கு தேவையான பொருட்கள் அந்த வேர் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்றது வந்து இதே வந்து காட்டி கொடுத்துரும். அதுதான் வந்து எச்சிம் வேர் ஹவுஸ் சிஸ்டம். இது 2வது விஷயம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்ரெடி ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சரியா? டிப்போர்ட், அது பேர் எங்க இருக்கு, டிப்போர்ட் ஆன்லைன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்.
அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப பழசா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரிப்போர்ட் ஆன்லைன் சிஸ்டத்தை வந்து மாத்திருப்பாங்க. என்னவா வந்து மாத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, அன்ன தர்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாத்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி பழசா இருந்ததை தூக்கிட்டு புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் வந்து அன்ன தர்பம். இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பந்த்ரான் 360 அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து எல்லா விஷயமும் இருக்கும். இப்ப நான் ரேஷன் கடையில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வேர் ஹவுஸ்ல எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க, எப்போ வந்து அந்த பொருள் வந்து வரும், எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் வழியா வந்து என்னால பாத்துக்கிற முடியும். சரியா? உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து பேங்க் பேலன்ஸை வந்து பார்க்கணும்னா வந்து எஸ்பிஐனா வந்து யோனோல வந்து பார்க்குறோமா, யோனோல எடுத்துக்கலாம், காசு வேணா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் போன எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாமா. அதே மாதிரி தான் வந்து இந்த பந்த்ரான் 360 அப்படின்ற ஒரு விஷயம். புரிஞ்சிச்சு தானே? மொத்தம் 4 விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஷா ஏஐ பத்தி சொன்னேன், ரெண்டாவது வந்து அந்த வேற ஒரு சிஸ்டத்தை பத்தி சொன்னேன், மூணாவது வந்து அன்ன தர்பன் பத்தி பேசினேன், கடைசியா வந்து இந்த பந்த்ரான் 360 அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் விளங்குச்சா நான் பேசினது? ஓகே, அடுத்த விஷயம் வந்துடும். அடுத்த விஷயம் என்னது? 4வது நிமிஷம். ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ வந்து வந்தாங்க? புரிஞ்சிச்சா? ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எப்போ கொண்டு வந்தாங்க? சூப்பர், 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்னா என்ன தெரியணும். ஓகேவா? எப்படி சொல்றது, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி உருவாகி 10 வருஷத்துக்கு கீழே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிரைட்டேரியா. சரியா? மொத்தம் 2 இருக்கும். ஒரு கம்பெனி உருவாகி 10 வருஷத்துக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர், சரியா, ஒரு பினான்சியல் இயர்ல அதோட டர்ன் ஓவர் வந்து 200 கோடி கீழே தான் இருக்கணும். சரியா? இந்த 2 கிரிட்டேரியாலையும் எந்தெந்த கம்பெனிலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வேற என்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து டீப் டெக். டீப் டெக் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியணும். புரிஞ்சுச்சா? ஸ்டார்ட் அப்னா ஓகே. அதே இது டீப் டெக் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்லாம் இருக்கும் பாத்தீங்களா. டெக்னாலஜினா எப்படி சொல்றது, லைக் வந்து இந்த சயின்டிபிக் ரிசர்ச், இன்ஜினியரிங் ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இந்த குவாண்டம் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ற ஸ்டார்ட் அப், இல்லைன்னா வந்து இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ற ஸ்டார்ட் அப், ஏஐ சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப், பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப், இதெல்லாம் வந்து டீப் டெக் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? ஸ்டார்ட் அப்னா என்ன, டீப் டெக் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு முக்கியம். சரியா? இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். கொஞ்சம் பெரிய நியூஸ் தான் அது. இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இல்ல சில பல மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் பத்தி எப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டார்ட் அப்க்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அவன் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டவே தேவையில்ல. எத்தனை வருஷத்துக்குன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து கட்டவே தேவையில்ல. சரியா? வேற என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பேட்டன் ரைட்ஸ் வந்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க, புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு பேட்டன் ரைட்ஸ் வந்து வாங்குறான்னா வந்து அந்த பேட்டன் ரைட்ஸ் வந்து அவங்களே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆகிற செலவுல 80% வந்து அவங்களே வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. சரியா? இது ஒரு சலுகை. அடுத்து வந்து 3வது என்ன சலுகைன்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய சலுகை இருக்கு. 3வது என்ன சலுகைன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நானே ஒரு ஸ்டார்ட் அப் வந்து உருவாக்கிட்டேன். சரியா? ஆனா நான் நினைச்ச மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் வந்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்றேன், அந்த கம்பெனியை வந்து இழுத்து மூடணும்னு நினைக்கிறேன். சும்மாலாம் இழுத்து மூடிட முடியாது. சரியா? இப்ப நார்மலா ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப் இல்லாம ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை வந்து மூடுறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து 180 நாள் ஆகும். ஆனா வந்து இந்த ஸ்டார்ட் அப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா கீழே இருக்க ஸ்டார்ட் அப் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஸ்டார்ட் அப்க்கு ஒரு கம்பெனியை வந்து வைண்ட் அப், அதாவது இழுத்து மூடுறதுக்கு வந்து எவ்வளவு காலங்கள் தேவைப்படும்னா வெறும் 90 நாள் வந்து வந்து போகும். நார்மலா இருக்க கம்பெனிக்கு பாத்துக்கோங்க 180 டேஸ், அதாவது 6 மாசம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா கீழே இருக்க ஸ்டார்ட் அப்க்கு வந்து வெறும் 3 மாசம் இருந்தா வந்து போதும். சரியா? இதெல்லாம் வந்து அதுல இருக்க பெனிஃபிட். சரியா? எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இருந்தேன்னா வந்து இவ்வளவு பெனிஃபிட் வந்து இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி என்னென்ன கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கணும்னா 10 வருஷத்துக்குள்ள வந்து அவனோட வயசு, அதாவது அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 10-10 இயர்ஸ்க்குள்ள வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அதோட டேர்ன் ஓவர் வந்து 200 கோடிக்குள்ள வந்து இருக்கணும். இப்போ வந்து அந்த லிமிட்ல வந்து கொஞ்சம் வந்து மாத்துறாங்க. எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்னு பாத்துக்கோங்க, இந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டார்ட் அப் தான் வந்து இந்த லிமிட்டை வந்து மாத்துறாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 வருஷம் தானே சொல்லியிருந்தாங்க, அதை வந்து 20 வருஷமா வந்து மாத்துறாங்க. அதே மாதிரி வந்து முன்னாடி 200 கோடின்னு தானே சொல்லியிருந்தாங்க,
அதை வந்து 300 கோடியா வந்து மாத்துறாங்க. விளங்குச்சா எதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கன்றது? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி வந்து டீப் ஸ்டார்ட் அப் இருக்கணும் வந்து சில பல கண்டிஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பானா வந்து அவன் வந்து அந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட இருக்கு பாத்தீங்களா, இந்த R&Dன்னு சொல்லுவாங்க. அந்த ரிசர்ச்ல வந்து மோஸ்ட்லி வந்து அவனோட அந்த கம்பெனி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது ஒரு விஷயம் சரியா. அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா வந்து பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கணும் சரியா. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து எந்த வித இதுலயும் அன்வான்டா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து அந்த கம்பெனி வந்து டீப் டெக் ஸ்டார்ட் அப் கீழே வந்து வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லியிருப்பான் வந்து, இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டு திருப்பி வந்து அதே போல வந்து ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறேன்னா அந்த மாதிரி இருக்க கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து வராதுப்பா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பானா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இனிமே வந்து இந்த டீப் டைப் ஸ்டார்ட் அப் கீழே வந்து வரலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா என்னென்ன சொன்னது? ஃபர்ஸ்ட் வந்து அந்த 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம், 200ல இருந்து 300 கோடி, அது முக்கியம் சரியா. டீப் டைப் ஸ்டார்ட் அப் வந்து லிமிட்டை வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னேன், அந்த கண்டிஷன் சரியா. அந்த 3 வித கண்டிஷன்ன்றது முக்கியம் சரியா. ஒரு டீப் ஸ்டார்ட் அப்பா இருக்கணும் வந்து கண்டிப்பா வந்து ரிசர்ச்ல வந்து இவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா வந்து அந்த பர்சன்டேஜ், அதாவது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாததுல வந்து அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது ஒரு 3 கண்டிஷன் சரியா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். வழங்குச்சு தானே இந்த நியூஸ்? கடைசியா இருக்க ஸ்டாட்டிக் எல்லாம் பாத்துக்கோங்க. இந்தியால இப்போதைக்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்கு பாத்தீங்களா, அது கீழே அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து எவ்வளவு ஸ்டார்ட் அப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் ஸ்டார்ட் அப் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த ஸ்டார்ட் அப்க்கு வந்து எந்த ஸ்கீம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. இதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜனவரி மாசம் வந்து அமெரிக்காக்காரன் ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி போன வருஷத்துல இருந்து இந்த விஷயத்த வந்து நிறைய விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பண்றாங்க. என்ன பண்ணிருப்பான வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன்ட்டு வந்து வெளியே வந்திருப்பாங்க. புரிஞ்சிச்சா. ஜனவரி மாசம், அதாவது ஜனவரி 2026 என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த யூஎஸ் காரன் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அதுல இருந்து மெம்பர் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. இதை நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னா வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு முக்கியமா ஒரு வேலை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த GOARN அப்படின்னு என்னன்னு தெரியணும். அதாவது குளோபல் அவுட் பிரேக் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், குளோபல் அவுட் பிரேக் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இதை வந்து யார் வந்து கிரியேட் பண்ணிருப்பானா வந்து இந்த WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு கொரோனாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிசீஸ் வந்து வருதுன்னா அந்த டிசீஸ் வந்து வர்றப்பே சரியா, அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து அந்த டிசீஸ் என்ன, எதனால அந்த டிசீஸ் வந்து வருது, இது உண்மையிலே பெரிய வியாதியா இல்லையா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணி லைக் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து வந்திருக்கோ அந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க சரியா. அது அந்த வேலையை வந்து பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குளோபல் அவுட் பிரேக் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அவன் தான் இந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சா. இந்த GOARN என்னன்னு, லைக் வந்து ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அந்த டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி லைக் வந்து இந்த டிசீஸ் வந்து உண்மையிலேயே வந்து பயமுறுத்துற வியாதியா இல்லையா அப்படின்றத சொல்லி வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த GOARN வேலை. ஓகேவா. இப்ப என்ன சொல்றேன்னா வந்து இந்த அமெரிக்கா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வந்துருச்சா, இதனால வந்து அவனுக்கு வந்து இனிமே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த அலர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணிருக்கானா வந்து அமெரிக்கால ஒரு சிட்டி ஒன்று இருக்கும். அந்த சிட்டியோட பேர் பார்த்துக்காங்க நியூயார்க் சிட்டி அப்படின்ற ஒரு சிட்டி சரியா. இந்த அமெரிக்கா வந்து மொத்தமா வந்து வெளியே வந்துருச்சு. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த இனிமே வந்து இந்த GOARN சேவை வந்து எனக்கு வந்து தேவை அது அப்படின்னு சொல்லி வந்து இந்த நியூயார்க் சிட்டி மட்டும் இப்போ வந்து ஒருத்தவங்க கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க,
எம்ஓஇ இல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் அவுட் பிரேக் அலர்ட் அண்ட் ரிசோர்ஸ் நெட்வொர்க் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜாயின் பண்ணியிருக்காங்க. விஷயம் புரிஞ்சுச்சா? மொத்தமா வெளியிட்டாங்க அமெரிக்காக்காரங்க. இப்போ வந்து இந்த நியூயார்க் சிட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே? ஒரு மாதிரி குழப்பிட்டேனா? ஓகே. அந்த அமெரிக்கா அந்த நியூயார்க் சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதோட மேயர் பாத்துக்கோங்க, ஜோரன் மம்தானி அப்படின்றது அவங்களோட பேரு. வேற என்ன இதுல படிக்கணும்? 2000 நானே சொல்லிட்டேன். வேற எதுவும் இதுல வேணா, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே. இதை பத்தி நான் திருப்பி தெளிவா சொல்லணுமா? ஏன்னா வந்து ஒவ்வொரு 2 மாசம் ஒரு வாட்டி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். மானிட்டரி பாலிசினா என்ன ஏது எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்காச்சும் ஏதாச்சும் கொலை போச்சுன்னா, மேம் நல்லா இருக்கீங்களா, ஐ மீன் சரியாயிடுச்சான்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு தான் ஏதோ ஆச்சுன்னாங்க மேம், யாரோ சொன்னாங்க. ஏதோ ஆயிடுச்சு அந்த மாதிரி. நீங்க தான். அதான் சரியாயிடுச்சான்னு கேட்டேன். ஓகே சூப்பர். ஓகேவா? உங்களுக்கு ஓகே. யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியலனா, நம்மளே வந்து ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கார்டிங் இருக்கும், சரியா? அந்த ரெக்கார்டிங்ல கேட்டுக்கோங்க. நான் சிம்பிளா ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த மானிட்டரி பாலிசி இருக்கு பாத்தீங்களா, அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. இந்த 6 பேரை வந்து ரெண்டா வந்து விரிப்பாங்க, சரியா? ஆர்பிஐல இருந்து இத்தனை பேரு, கவர்மெண்ட்ல இருந்து இத்தனை பேரு, அந்த மாதிரி. 3+3. இந்த மூணையும் மூணா பிரிப்பாங்க, சரியா? ஆர்பிஐல இருக்க 3 பேரை மூணா பிரிப்பாங்க. அந்த மூணு யாரு? ஒன்னு கவர்னர், அந்த மாதிரி கேட்கறேன். புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து 6 பேர், சரியா? அதுல 3 பேர் வந்து ஆர்பிஐ, 3 பேர் வந்து கவர்னர், சரியா? அதாவது 3 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வந்து இருப்பாங்க, சரியா? இந்த 3 பேர்ல ஆர்பிஐல இருக்காங்க, ஒன்னு வந்து கவர்னர், இன்னொன்னு வந்து டெபுட்டி கவர்னர், இன்னொன்னு வந்து ஒரு ஆபீசர் இருப்பாங்க, ஆர்பிஐயோட ஆபீசர், சரியா? இதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து, ஃபர்ஸ்ட் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி வந்து எப்போ வந்துச்சுன்னா வந்து செப்டம்பர் மாசம் வந்திருக்கும், சரியா? 2016 செப்டம்பர்ல வந்து வந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மானிட்டரி பாலிசியோட ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐயோட கவர்னர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஹெட்டா வந்து இருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும், ஓகேவா? இப்ப என்ன இருக்காங்கன்னா வந்து எந்த வித இதுவும் மாறி இருக்காது, சரியா? ரெப்போ ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 5.25. அதை அண்டர்லைன் பண்ணாம விட்டுருப்பேன், சரியா? அதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியா? ரெப்போ ரேட்ல வந்து 5.25 வந்து அன்சேஞ்சா இருக்கும், சரியா? அதே மாதிரி வந்து எஸ்டிஎஃப் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 5% இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த எம்எஸ்எஃப்பும் பேங்க் ரேட்டும் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5.5% இருக்கு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35% இருக்கு. சிஆர்ஆர் அந்த ரேஷியோ இருக்கும் பாத்தீங்களா, அது 3% இருக்கு. எஸ்எல்ஆர் வந்து 18% இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாவோட வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க, 7.4% அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இன்ஃபிளேஷன் 2026 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து எவ்வளவு இருக்கும்னா வந்து 2.1%. அதே மாதிரி வந்து 2027 Q1 வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4% இருக்கும் அப்படின்றதையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 3 முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. அது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு நிமிஷம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஆன்லைன் ஸ்கேம்லாம் நிறைய நடக்குது பாத்தீங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆர்பிஐ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எச் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் ஸ்கேம் வந்து மணியை வந்து இழந்துட்டாங்க. ஆன்லைன் ஸ்கேம்னா புரியுதா? லைக் வந்து எப்படி சொல்றது, ஏதோ ஃப்ராடு பண்ணி வந்து மணியை வந்து இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிஐ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மணியை இழந்துட்டேன்னா அது வந்து கண்டிப்பா வந்து சின்ன வேல்யூவா தான் இருக்கணும், சரியா? அந்த மாதிரி சின்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா ஆர்பிஐ வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி தராங்க. எவ்வளவு தராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 70%, சரியா? அதிகபட்சம் வந்து 25,000 முடி வந்து தராங்க. உதாரணத்துக்கு வந்து 10,000 வந்து நீ வந்து ஏதோ டிஜிட்டல் ஃப்ராடால இழந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு 7,000 வந்து நான் வந்து தந்துடுறேன். மிச்சம் இருக்க 3,000 இருக்குல்ல, அதுல 1,500 வந்து உன் பேங்க்காரன் வந்து தந்துருவாங்க.
மிச்சம் இருக்க 1500 ரூபா வந்து உங்க கை காசு தான் வந்து போகும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? லைக் வந்து முன்னாடி வந்து மொத்த காசும் நம்ம காசு தான் வந்து போகும். இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஃப்ராட் இனிமேல் நடந்துச்சுன்னா அதுல 70% வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்மால் வேல்யூ டிஜிட்டல் ஃப்ராட் அப்படின்றது பார்த்துக்கோங்க. 70% அதிகபட்சம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25,000 ரூபாய் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்சம், சரியா, மிஷின் சாக்சம் சொல்லுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா? இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா ஸ்டாஃப்லாம், அவங்களுக்கு வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து மிஷின் சாக்சம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். ஆர்பிஐ தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு வந்து ட்ரைனிங் பண்றாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1.4 லட்சம் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து மேனேஜரு, லோன் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ரோக்ராம்லையா அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அடுத்து வந்து கடைசியா என்ன வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பானா வந்து இந்த என்பிஎஃப்சிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி என்ன சொல்றானா வந்து ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷன்ன்றது முக்கியம். இந்த என்பிஎஸ்சியோட அந்த நெட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த எப்படி சொல்றது, அசட்டோட வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 1000 கோடி கீழே இருக்க என்பிஎஃப்சி நல்லா வச்சுக்கோங்க. மொத்தம் 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அவனோட அசட் வேல்யூ வந்து 1000 கோடிக்கு வந்து கீழே இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா வந்து அவன்கிட்ட வந்து எந்தவித பப்ளிக் ஃபண்டு வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மூணாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்தவித கஸ்டமர் இன்ஃபர்மேஷனும் வந்து அவன்கிட்ட வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி என்பிஎஃப்சிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த என்பிஎஃப்சி என்ன சொல்றான்னா இனிமே வந்து இந்த மாதிரி என்பிஎஃப்சி வந்து உருவாகணுமா வந்து லைக் வந்து என்ன சொல்றது, புதுசா வந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்பிஐ வந்து நீ வந்து எந்த வித ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்ல. ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி வந்து பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எந்த விஷயமும் தேவையில்ல. டைரக்டா வந்து நீ வந்து வந்துக்கலாம், ஆர்பிஐயோட பர்மிஷனே இல்லாம வந்து நீ வந்து வாங்கி வந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா லாஸ்டா சொன்ன பாயிண்ட்? அந்த 3 கண்டிஷன்ன்றது முக்கியம். என்பிஎஃப்சி வந்து வரணும்னா நீ வந்து ஒரு என்பிஎஃப்சியா செயல் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து ஆர்பிஐ பர்மிஷன் வந்து வாங்கணும். ஆனா வந்து இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்க என்பிஎஃப்சி, பப்ளிக் ஃபண்ட் இருந்து இல்லாம, கஸ்டமர் இன்டர்ஃபேஸ் இல்லாம, அதே மாதிரி வந்து அவனோட நெட்ஒர்க்ல இருந்து 1000 கோடி கீழே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க என்பிஎஃப்சிலாம் வந்து இனிமே வந்து நீ வந்து ஆர்பிஐ வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண தேவையில்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா நான் இந்த நியூஸ் சொன்னது எல்லாமே? ஓகே சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. 7வது நியூஸ், சரியா? ஓகே ஓகே. 7வது நியூஸ், இதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 23 கண்ட்ரிஸ் கூட வந்து எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எத்தனை கண்ட்ரிஸ்ன்றது முக்கியம், 23 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த நியூஸ். ஓகே, உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன், நம்மளோட சின்ன கண்ட்ரியா, லைக் வந்து ஒரு கென்யாவே எடுத்துக்கோங்க. சரி, கென்யாவே எடுத்துக்கோங்க. கென்யா வேணுமா? ஓகே, கென்யாவே எடுத்துக்கோங்க. சரியா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரியா, அந்த கென்யால வந்து இந்த கேஷ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இன்னமும் கேஷ் தான் வந்து பே பண்ணுவாங்க. சரியா, ஒரு கடையில வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கிட்டாங்கன்னா இன்னமும் கேஷ் தான் வந்து பே பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அங்க இருக்க ஆஃபீஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து சேமித்து வைக்கணும்னா, லைக் வந்து பாதுகாத்து வைக்கணும்னா இன்னமும் இந்த பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வழியா தான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இன்னமும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து அதுவே இந்தியாவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்கினா என்ன பண்ணுவோம், லைக் வந்து ஜிபே, போன்பே, இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட்டோ இல்லைன்னா ஒரு ஃபைலையோ இந்த மாதிரி வந்து பாதுகாத்து வைக்கணும்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து இந்த டிஜிலாக்கல் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும். சரியா, ஆதார் ஐடி அப்படின்ற ஒரு டிஜிட்டல் ஐடி வந்து நமக்கு வந்து இருக்கு. ஆனா வந்து கென்யாக்கு வந்து இதெல்லாம் இருக்காது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி கென்யாலையும் எல்லா விஷயமும் டிஜிட்டலா வந்து மாறணும் அப்படின்றதுக்காக ஒரு 23 கண்ட்ரிஸ் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கீழே இருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு 23 கண்ட்ரிஸ் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊரும் வளரணும், அந்த ஊரும் டிஜிட்டலா வந்து மாறணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை கண்ட்ரிஸ்ன்றது முக்கியம், 23 கண்ட்ரிஸ் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதோட டேர்ம் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்காக தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்ல வந்தேன்றது?
நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆதார், யூபிஐ, கோவின், அந்த மாதிரி வரிசையா இருக்கும். அதை பாத்துக்கோங்க எது எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க. அடுத்து வேற என்ன விஷயம் படிக்கணும்னா வந்து, இந்த G20 பிரசிடென்சி வந்து 2023 வந்து நம்மகிட்ட தான் இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் டிபிஐ ரெப்போசிட்டரி அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்படி நான் சொல்றது, இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம். லைக் வந்து அந்த கென்யாவே எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன பண்றோம், அந்த கென்யால வந்து டிஜிட்டல் ஐடி, லைக் வந்து ஆதார் ஐடி மாதிரி வந்து அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இந்த குளோபல் டிபிஐ ரெப்போசிட்டரின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். சரியா, லைக் வந்து அவன் வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஊர்லயும் ஆதார் கார்டு கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா டைரக்டா வந்து அந்த லைப்ரரிக்கு வந்து போயிடலாம். லைக் வந்து டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டைரக்டா வந்து போயிட்டு, லைக் வந்து இந்தியா வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த லைப்ரரியில இருக்கும். லைப்ரரின்னு சொல்றது புரியுதா, அந்த ரெப்போசிட்டரியில வந்து இருக்கும். அதை பார்த்து வந்து கென்யாக்காரன் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, அதுக்காக கொண்டு வரப்பட்டதா வந்து இந்த குளோபல் டிபிஐ ரெப்போசிட்டரி. இதை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கிறது முக்கியம். 2023 G20 பிரசிடென்சி வந்து நம்மகிட்ட இருக்கும். அப்போதான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்மகிட்ட தானே இருந்திருக்கும் 2023. இந்தியாஸ் கரெக்ட் தான். ஓகே, ஓகே தானே, புரிஞ்சிச்சு தானே இது. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அண்டர்-19 வேர்ல்டு கப். சரியா, ரீசெண்டா நடந்து முடிச்சிச்சு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, நம்மளே பார்த்துருப்போம். சரியா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து, இந்த அண்டர்-19 வேர்ல்டு கப் வந்து யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்றது முக்கியம். இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா, எத்தனாவது வாட்டி வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். 6வது வாட்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. இது வரைக்கும் அதிகமா யார் வந்து ஜெயிச்சிருப்பாங்க வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருப்பாங்க. 6 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. இங்கிலாந்தை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. எங்க வச்சு நடந்திருக்குமா, ஜிம்பாப்வேல வச்சு நடந்திருக்கும். ஓகேவா, வேற என்ன இதுல நீங்க பாக்கணும் வந்து, இதுல வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த பிளேயர் ஆஃப் த சீரியஸ் வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, வைபவ் சூரியவன்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி அண்டர்-19 வேர்ல்டு கப்ல ஒரே ஆளு பிளேயர் ஆஃப் த மேட்சும் பிளேயர் ஆஃப் த சீரீஸும், அதாவது ஃபைனல்ல வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கிட்டு அந்த சீரீஸோட பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து யாருமே வந்து வாங்கினது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, வைபவ் சூரியவன்சி அப்படின்றது அவங்களோட பேரு. வேற எதுவும் அதுல வேணாம். விலங்குஸ் தானே. 6வது வாட்டி இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்க. இந்தியா தான் அதிக வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்து வந்து WPL. சரியா, அதாவது எப்படி வந்து ஐபிஎல் இருக்கோ மென்ஸுக்கு, அதே மாதிரி வந்து உமன்ஸுக்குன்னு ஒரு ஐபிஎல் இருக்கும். அதை தான் வந்து WPL சொல்லுவாங்க. இந்த வாட்டி எத்தனாவது எடிஷன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 4வது எடிஷன். சரியா, 2023 இருந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து ஜெயிச்சிருக்கும். செகண்ட் எடிஷன்ல வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க. தேர்ட் எடிஷன் வந்து திருப்பியும் வந்து எம்ஐ தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஃபோர்த் எடிஷன்ல திருப்பியும் ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத விஷயம். சரியா, மொத்தம் 4 எடிஷன் நடந்திருக்கு. அதுல வந்து ஆடு. சரியா, 2023, 25 இந்த மாதிரி ஆடு இயர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் எம்ஐ ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் இயர் எல்லாத்தையும் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னா டிசியை தான் தோக்கடிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 4 சீசன் நடந்திருக்கு. 4 சீசன்லயும் ஃபைனல்ல வந்து யார் தோத்துருக்காங்க கேட்டீங்கன்னா டிசி தான் தோத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வேற என்ன இதுல படிக்கணுமா வந்து, ஓகே நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து இதுல வந்து 5 டீம் இருக்கும். சரியா, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஃபைனல் வந்து வடடோரால வந்து நடந்திருக்கும். வடடோரா தானே. ஓகே, அங்க வச்சு நடந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதிக ரன் வந்து யார் அடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்மிருதி மந்தனா. அதிக ரன் அடிச்சவங்களுக்கு வந்து ஆரஞ்சு கேப் வந்து கொடுப்பாங்க. அதுல ஸ்மிருதி மந்தனாவுக்கு வந்து அதிக ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிக விக்கெட், அதாவது பர்பிள் கேப் வந்து யார் வந்து வாங்கியிருப்பானா, சோஃபி டிவைன் அப்படின்னு ஒருத்தவங்க. உங்க எந்த எந்த டீம் சேர்ந்தவங்கன்னா குஜராத் ஜெயந்த் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஃபி டிவைனுக்கு தான் வந்து பர்பிள் கேப்பும் கொடுத்துருப்பாங்க, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரும் அவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் பிளேயர் வந்து யாரும் வந்து வாங்கியிருப்பாங்க வந்து நந்தினி சர்மா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா அந்த நியூஸ்? 2 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த டொயோட்டா மோட்டார் இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். டொயோட்டா எந்த எந்த ஒரு கம்பெனி சேர்ந்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனி. சரியா, இந்த டொயோட்டா மோட்டார்ல ஒருத்தவங்க வந்து பிரசிடென்ட் அண்ட் சிஓ வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, பேர் எங்கேயோ இருக்குமே, கோஜி சாட்டோ அப்படின்றது அவங்களோட பேர். சரியா, இப்போ வந்து அவங்கள வந்து மாத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆல்ரெடி பிரசிடென்ட் அண்ட் சிஓ இருந்தவங்கள இப்போ வந்து வைஸ் சேர்மனா வந்து போட்டிருக்காங்க. சரியா, அதனால வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்குமா, அந்த இடத்துக்கு வந்து யாரும் வந்து போட்டிருக்காங்கன்னா கென்டா கோன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. சரியா,
ஒயிட் சேர்மன் வந்து யாரோ வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த கோஜி ஷாடோ அப்படின்ற ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. வெறும் ஒயிட் சேர்மனை வந்து போடல, சிஐஓ அப்படின்ற பொழுது புதுசா வந்து ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது சீஃப் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸர் அப்படின்றதும் அவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எப்பல இருந்து இந்த பென்டகோன் வந்து அந்த பதவிக்கு வந்து வரப்போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா? வேற எதுவும் இதுல இருக்காது. இந்த டொயோட்டோவோட இந்தியா இருக்கு பாத்தீங்களா, எப்படி வந்து இந்தியா குரூப் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா டொயோட்டோ மோட்டார்ஸோட ஷேர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 89% இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிர்லாஸ்கர் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அவனோட ஷேர் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 11% இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா நான் பேசுனது? ஒரு அப்பாயின்மெண்ட். சரியா? ஆல்ரெடி இருந்தவங்க வந்து ஒயிட் சேர்மனாவும் சீஃப் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸராகவும் போட்டிருப்பாங்க. அதனால அந்த இடம் வந்து காலியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இந்த கென்டகோன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு சம்மிட். சரியா? அந்த சம்மிட்டோட பேர் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் அப்படின்னு ஒரு சம்மிட். எங்க வச்சு நடக்குதுன்றது முக்கியம். துபாயில வச்சு நடந்திருக்கும். சரியா? அந்த சம்மிட்ல வச்சு ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைஸோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் டீச்சர் பிரைஸ் அப்படின்றது அந்த பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ரூபில் நாசி அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? நாகியா? ரூபில் நாகி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து இந்தியன் டீச்சர் அப்படின்றத நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? சமிட்டோட பேர் முக்கியம், வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் அப்படின்றத சமிட். எங்க வச்சு நடந்திருக்குமா வந்து துபாயில வச்சு நடந்திருக்கும். சரியா? இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 10வது எடிஷனு. இந்த எடிஷன்ல வந்து குளோபல் டீச்சர் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து துபாயோட கிங்கு தானே அவங்க. துபாயோட பிரின்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ஷேக் ஹம்தன் பின் முகமது பின் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கையில தான் வந்து இந்த பரிசை வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக இந்த பரிசு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரூபில் நாகிக்கு வந்து எதுக்காக இந்த பரிசு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வில்லேஜ்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கூலே இருக்காது. அப்படியே ஸ்கூல் இருந்தாலும் அங்க இருக்க மக்கள் வந்து படிக்க வந்து வர மாட்டாங்க, அங்க இருக்க சில்ட்ரன்ஸ். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த ரூபில் நாகி அங்க இருக்க செவர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க அந்த சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுவாங்களா, அந்த செவர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏபிசிடியை வந்து எழுதி வைக்கிறது, 1 2 3 வந்து எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடந்த 20 வருஷமா வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு இல்லாம வந்து இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் பார்த்துக்கோங்க, ரூபல் நாகி ஆர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றது அந்த ஃபவுண்டேஷன். சரியா? லைக் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபவுண்டேஷன் வழியா வந்து எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். இந்த குளோபல் டீச்சர் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து யார் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் ஜெம்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. இது யாரு ஆர்கனைஸ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து வர்க்கி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும் இந்த யுனெஸ்கோ சேர்ந்து தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா நான் பேசுனது இந்த நியூஸ்ல? தூங்கிட்டீங்களா யாராச்சும்? இருக்கீங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்திருப்பாங்க. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும், குஜராத்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும். சரியா? கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்ல வந்து இந்த லயன் சொல்லுவாங்க. அந்த லயனோட பேர் பார்த்துக்கோங்க, ஏசியாட்டிக் லைன் சொல்லுவாங்க. அந்த ஏசியாட்டிக் லைன் வந்து அதிகமா வந்து எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிர் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை லைன்ஸ் இருக்கு அந்த மாதிரி சர்வே வந்து எடுக்கிறாங்க. 2020 வந்து அந்த மொத்தம் வந்து எத்தனை லைன்ஸ் இருந்திருக்கும்னா கிட்டத்தட்ட வந்து 674 இருந்திருக்கும். இப்போ வந்து அதோட எண்ணிக்கை வந்து கூடி இருக்கு. 674 இருந்து 891 வந்து எண்ணிக்கை வந்து கூடி இருக்கு. இதை வந்து யார் சொல்லியிருப்பானா வந்து குஜராத் கவர்மெண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கை கூடுனதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏசியாட்டிக் லைன் இருக்கும் பாத்தீங்களா, முன்னாடி வந்து இந்த கிர் ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அதுக்கு வந்து செகண்ட் ஹோமா வந்து ஒரு ஹோம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க வார்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது தான் அதோட பேரு. புரிஞ்சுச்சா நான் என்ன சொன்னேன்றது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா யூஎன் ஹானர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். சரியா?
இந்த யூஎன் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஐநா சபைன்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 193 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து வருஷம் வருஷம் நல்லா வச்சுக்கோங்க, வருஷம் வருஷம் வந்து ஒரு என்ன சொல்றது மெம்பர்ஷிப்க்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டணும். புரிஞ்சுச்சா? இல்ல மெம்பர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்காக வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து கட்டணும் வருஷம் வருஷம். இந்த ஃபீஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐநா சபை லைக் வந்து அவனோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சேலரி தர்றது, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து இந்த ஹுமானிட்டேரியன் ஒர்க்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த காசை வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இயரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயரை வந்து ம், எனக்கு அந்த டேர்ம் டக்குன்னு வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் புரியுதான்னு பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து 2026 ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2026 ஆரம்பிக்கிறப்ப சொல்லிடுவாங்க, இந்த பார்ப்பா நீ வந்து பெரிய கண்ட்ரிஸ், அதாவது உன்னோட எக்கனாமி வந்து பெருசா இருக்கு, அதே மாதிரி வந்து சின்ன கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, சின்ன எக்கனாமி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரிஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெரிய கண்ட்ரிஸ்ல வந்து இந்த வருஷத்துக்கு நீ வந்து பிரீமியம் வந்து அதாவது இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, நீ வந்து இவ்வளவு கட்டணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. சின்ன கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா சொல்லுவாங்க. சரியா? பெரிய கண்ட்ரிஸ்க்கு அதிகமா சொல்லுவாங்க, சின்ன கண்ட்ரிஸ் வந்து கம்மியா வந்து சொல்லுவாங்க. அவன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, நீ வந்து இவ்வளவு கட்டணும் அவ்வளவு கட்டணும்னு, அந்த சொல்லி 30 நாளுக்குள்ள வந்து நீ வந்து கட்டிட்டேன்னா நல்லா வச்சுக்கோங்க, ஒரு 3000 கோடி வந்து கட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவை. அவன் வந்து சொல்லி 30 நாளுக்குள்ள வந்து இந்தியா வந்து கட்டிட்டாங்கன்னா, அந்த மாதிரி இருக்க பாத்தீங்களா, கரெக்ட் டைமுக்கு வந்து கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த யூஎன் ஹானர் ரோல் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்து சேர்ப்பாங்க. புரிஞ்சிச்சா? எப்போ யார் யார் இதுல சேர்ப்பாங்கன்றது? கரெக்டா டைமுக்கு வந்து இந்த ஃபீஸை கட்டிட்டாங்கன்னா அவங்கள வந்து இந்த யூஎன் ஹானர் ரோல்ல வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா? இந்த வாட்டி வந்து இந்தியா வந்து கரெக்டா வந்து ஃபீஸை வந்து பே பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு வந்து பே பண்ணியிருக்காங்கன்றது பாத்துக்கோங்க, 35.18 மில்லியன் அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா? அதனால வந்து இந்தியா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க. இந்த வாட்டி வந்து எத்தனை ஸ்டேட் வந்து கரெக்டா வந்து இந்த ஃபீஸை வந்து கட்டியிருப்பாங்கன்னா 52 கண்ட்ரிஸ், அதுல வந்து இந்தியாவும் ஒண்ணு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து இந்த வருஷத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.45 பில்லியனு. அதுல இந்தியா மட்டும் எவ்வளவு கட்டியிருக்குன்னா 35.18 மில்லியன். சரியா? கிட்டத்தட்ட வந்து 1.016% வந்து இந்தியா மட்டும் கட்டியிருக்கு அப்படின்றதுதான் விஷயம். அடுத்த நியூஸ் சொல்லலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு டைப் பார்ட்டி அக்ரிமெண்ட், அதாவது 3 பேர் சேர்ந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. நம்மளோட கவர்மெண்ட், அதாவது இந்த யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவனும், அதே மாதிரி வந்து நாகாலாந்து கவர்மெண்ட் அவங்களும், அதே மாதிரி வந்து ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து ஒரு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. போட்டு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, எஃப்டிஎன்ஏ அப்படின்றது அதோட பேர். அதாவது ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டரியல் அத்தாரிட்டி அப்படின்றது அதோட பேரு. எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. 49 மெம்பர்ஸ் வந்து இதுல வந்து இருப்பாங்க. இதுல வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து இது கவர் பண்ணணும்னா, ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, 6 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க 8 வித ட்ரைப்ஸ் வந்து இதுல வந்து கவர் ஆவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து உங்க ஊர்ல ரோடு போடணுமா வந்து நீ வந்து அந்த லைக் என்ன சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மாசம் வச்சாதான் வந்து எந்த விஷயமும் பண்ண முடியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த டைப் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அங்க இருக்க பீப்புளே அவங்க தேவை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அதான் வந்து இந்த ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டரியல் அத்தாரிட்டி. சரியா? இனிமே வந்து ரோடு போடணும்னா வந்து நீ வந்து அந்த அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து சார்ந்திருக்க தேவையில்ல. இந்த ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டரியல் அத்தாரிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து சொன்னா வந்து போதும். அங்க அவங்களுக்கு தேவையான இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு தேவையான ரோடு, தண்ணி வசதி, இந்த எல்லா வசதியும் இவங்களே வந்து பாத்துருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா இது எதுக்காக ஏன்னு, யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கோம், ஒரு 10 வருஷம் பார்ப்போம், நல்லா போகுதா இல்லையா, நல்லா போச்சுன்னா அது வந்து நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பதிலாக வந்து வேற ஏதாச்சும் வந்து கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. 10 வருஷம் அப்படின்றதே முக்கியம். சரியா? அந்த ஆர்டிகல் 371 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கும். சரியா? அது வந்து எந்தவித அஃபெக்டும் ஆகல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பான் வந்து 2 பேர். சரியா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் ஐபிஇ குளோபல் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு எம்ஓஐ மாதிரி இருந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க வந்து இந்த உமன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, என்ன சொல்றது, உம் உமன்ஸ்க்கு தேவையான இந்த ஸ்கில்லு, இந்த மாதிரி விஷயத்த வந்து டெவலப் பண்ணணும்
அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, MSDE அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் IPA குளோபல் லிமிடெட் உங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டான விஷயம், வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துங்க, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க, எங்க இருக்குது, ரபுலேனா சரியா, அதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க, ரபுலைன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நினைக்கிறேன். ரபுலைன் ஃபெஸ்டிவல் அப்படி ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இமாச்சல பிரதேஷ்ல வந்து நடக்கும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சமிட், சரியா, பிளாக் ஸ்வான் அப்படின்றது அந்த சமிட்டோட பேரு. இது எங்க நடக்குதுன்னா ஒடிசால புவனேஸ்வர்ல வச்சு நடக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஒடிசா கவர்மெண்ட்டும் சிங்கப்பூர் பேஸ்டு GFTN அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சேர்ந்தா வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் மெடிசன், சரியா, அதாவது 64வது ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் அப்படின்னு ஒரு இது நடந்திருக்கும், ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து கர்நாடகால பெங்களூர்ல வச்சு நடந்திருக்கு. எந்த தீம் கீழே வந்து நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இனோவேஷன் இன் ஏரோஸ்பேஸ் மெடிசன் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயுர்வேத கான்ஃபரன்ஸ், எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 3வது இன்டர்நேஷனல் ஆயுர்வேத கான்ஃபரன்ஸ், சரியா, பிரேசில வச்சு நடந்திருக்கும். இதுல ஒரு ஸ்டாட்டிக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த மாதிரி பிரேசில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆயுர்வேதாவை அபிஷியலா ரெகனைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா பிரேசில் அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா, இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எந்த தீம் கீழே நடந்திருக்குன்னா வந்து டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இன் ஆயுர்வேதா அப்படின்ற ஒரு தீம் கீழே தான் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து கடைசியா வந்து ஒரு நியூஸ்ல சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான வந்து, இந்த பவர் கிரிட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனிக்குள்ள வந்து ஒரு 17 சப்சிடரி கம்பெனி இருக்கு. சரியா, அதாவது இந்த கம்பெனி கீழே எத்தனை கம்பெனி இருக்குன்னா ஒரு 17 வித கம்பெனிஸ் இருக்கும். சரியா, இப்ப என்ன பண்றாங்க, இந்த 17 வித கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் பண்றாங்க. எப்படி மெர்ஜ் பண்றாங்கன்னா இந்த 17 வித கம்பெனிஸை 2 குரூப்பா வந்து மெர்ஜ் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். சரியா, அதாவது ஒரு 12 கம்பெனிஸ் சேர்ந்து வந்து ஒரு குரூப் ஆகும், மிச்சம் இருக்க 5 கம்பெனிஸ் சேர்ந்து வந்து ஒரு குரூப்பா வந்து மாத்துறாங்க. புரிஞ்சுச்சா, இந்த 17 கம்பெனிஸை 2 கம்பெனியா வந்து மாத்துறாங்க. இதுக்கு வந்து யார் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. விளங்குச்சா நான் பேசின விஷயங்கள்லாம்? இந்த வளவுல ஏதாவது